என்னுடைய மெயிலில் மேக்ஸிமம் வரக்கூடிய குவெரிஸ் என்னுடைய ரெஸ்யூமை பார்த்து கரெக்ட் பண்ணி கொடுங்கக்கா, நான் வந்து இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறேன், எனக்கு என்ன பண்ணன்னு தெரியலன்னு நிறைய பேர் கேட்டீங்க. பட் அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் செய்யக்கூடிய கிரிட்டிக்கலான இஷ்யூஸ் என்ன, அந்த மிஸ்டேக்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் ஈவன் பிஃபோர் தேட், நீங்கள் இன்னும் ரெஸ்யூமே ரெடி பண்ணலக்கா, நான் என்ன பண்ணேன், இந்த வீடியோவை பார்த்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஸ்வர்யா ரெங்கன் ரெஸ்யூம் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே நம்மளுடைய 2-3 வீடியோஸ் வரும். அந்த வீடியோஸை பேஸ் பண்ணி தான் நானே என்னுடைய பர்சனலான லைஃப்பில் வேலைகள் அப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட் டெஃபினட்டாக உங்களுக்கும் யூஸ் ஆகும். அந்த டெம்ப்ளேட்ஸ் ஈஸியாக இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அதை வச்சு நீங்கள் ரெஸ்யூமை ரெடி பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய மிஸ்டேக்ஸையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து அப்ளை பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஐ எம் வெரி ஷியோர் அந்த ரெஸ்யூமை வச்சு நீங்கள் இன்டர்வியூக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்ச ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா? சில பேர் அவங்களுடைய ரெஸ்யூமில் அவங்க பேரையே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட அடிச்சிருக்காங்க. ஆப்வியஸாக அது வந்து தெரியாமல் செஞ்ச ஒரு மிஸ்டேக் தான். ஆனால் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும்பொழுது ஹெச்ஆர் ரெக்ரூட்டர்ஸ் அந்த மாதிரி ரெஸ்யூமை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு ரெஸ்யூம் மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டே மேக்ஸிமம் 20 to 25 செகண்ட்ஸ் தான். அதில் நம்ம 4-5 லைனை அவங்க அப்படி கோ த்ரூ பண்ணி பார்க்கும்பொழுது நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம், கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும்பொழுது டெஃபினட்டாக அவங்களுடைய ஸ்கில்ஸ்லாம் சூப்பராக இருந்தால் கூட அந்த ரெஸ்யூமை அவங்க அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க உங்க ரெஸ்யூமை ஒரு 40 வாட்டி நீங்க ப்ரூஃப் ரீட் பண்ணீங்கன்னா கூட அப்ளை செய்யும் பொழுது, நெக்ஸ்ட் ஒரு ஜாப் அப்ளிகேஷனுக்கு அந்த ரெஸ்யூமை யூஸ் செய்யும் பொழுது ஒரு கிராமர்லியோ ஏதாச்சும் ஒரு ஸ்பெல் செக்கர் ஆன்லைன்ல யூஸ் பண்ணி ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டா இருக்கா, கிராமர்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி ப்ரூஃப் ரீட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்வியஸ் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ரோலுக்கு சில ஸ்கில் செட் அண்ட் கீவேர்ட்ஸ் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸ் உங்களுடைய ரெஸ்யூம்ல இருக்கவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ரோலுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதுல என்னென்ன லாங்குவேஜ் அப்படின்றது கீவேர்ட்ஸாக இருக்கலாம், என்ன ஸ்டாக் பயன்படுத்துறோன்றது கீவேர்ட்ஸாக இருக்கலாம், என்ன டிபி பயன்படுத்திருக்கீங்க, அது தவிர ஐடி லைஃப் சைக்கிள்ல நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கீவேர்ட்ஸாக இருக்கலாம். சப்போஸ் நீங்க உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, என்ன கீவேர்டு போடணும்னே தெரியல அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ரோல் இருக்குல்ல, அந்த ரோலுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அதுல we would like the following அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அந்தந்த லைன்ஸ் தான் உங்களுடைய ரெஸ்யூம்ல இருக்க வேண்டிய கீவேர்ட்ஸ். நீங்க கீவேர்ட்ஸே இல்லாம அதை நீங்க பேராகிராஃப்ல கதை மாதிரி சொன்னீங்க அப்படின்னா யாருமே இந்த பேராகிராஃபை படிச்சு பார்க்க மாட்டாங்க. ஒரு ரெஸ்யூம் அப்படின்னாலே புல்லட் பாயிண்ட்ஸ்ல பக்காவா டு த பாயிண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க சொல்லணும். கவர் லெட்டர்லாம் நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா தான் நீங்க பேராகிராஃப்ல உங்களுடைய சினாரியோ எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் உங்களுடைய ரெஸ்யூம்ல அந்த கீவேர்ட்ஸ் இல்லாம அதே சினாரியோ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கதையா நீங்க சொல்லும் பொழுது இட் ஹாஸ் நோ வேல்யூ. நீங்க ஐடிக்கு அப்ளை செய்யும் பொழுது உங்களுடைய ரோல் in 5 to 10 years down the road அந்த வேலைக்கு டிமாண்ட் இருக்குமா, எவ்வளவு ஓப்பனிங்ஸ் இருக்கும், அதனுடைய கரியர் growth எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அந்த ரோலுக்கு செல்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த மாதிரி ஒரு ஸ்கில் செட் தான் டேட்டா அனாலிட்டிக்ஸ். டேட்டா அனாலிட்டிக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு நிறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் தி ஃபேமஸான கோர்சஸ் வந்து கிரேட் லேர்னிங் கரியர் அகாடமி வழங்கக்கூடிய டேட்டா அனாலிட்டிக்ஸ் ப்ரோக்ராம். இவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த 4 month ப்ரோக்ராம்ல உங்களுக்கு எண்ட் டு எண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ்னா என்ன, அதற்கான சிலபஸ் என்ன, இண்டஸ்ட்ரி அலைன்டா இருக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம் அட் தி எண்ட் ஆஃப் 4 months உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரெடியாக கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ தட் இந்த ப்ரோக்ராமை படிச்சு முடிச்சுட்டு நீங்க வெளியில பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணும்பொழுது ப்ராஜெக்ட்ஸ்ல டைரக்டா நீங்க வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அளவுல உங்களுக்கு எல்லா ஸ்கில் செட்டும் சொல்லிக் கொடுக்க போறாங்க. 10 guaranteed placement opportunities வழங்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம் மூலமாக more than 2900 plus companies ஹையர் பண்றாங்க. இதனுடைய எல்லா டீடைல்ஸும் அவங்க அனுப்பியிருக்கக்கூடிய இந்த லிங்க்ல அவைலபிளாக இருக்கு. அந்த லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நேரம் இருக்கும் பொழுது பொறுமையாக அவங்களுடைய ப்ரோஷரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ப்ரோஷர் அப்படின்னு கிளிக் பண்ணும் பொழுது உங்களுடைய டீடைல்ஸ் கேட்பாங்க. மெயில் ஐடிலாம் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. என்னென்ன கம்பெனிஸ் வருது, என்ன எக்ஸாக்ட் சிலபஸ் சொல்லி கொடுக்க போறாங்க, இந்த ப்ரோக்ராம் மூலமாக உங்களுடைய பர்சனல் கரியர் growth எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க, இதுக்கு முன்னாடி படிச்சு முடிச்சுட்டு பிளேஸ் ஆன நபர்கள்லாம் யாரு அப்படின்ற என்டையர் டீடைல்ஸும் அங்க இருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்மளுடைய ஆடியன்ஸுக்காகவே எக்ஸ்க்ளூசிவ் ஸ்காலர்ஷிப்பும் அவைலபிளாக இருக்கு.
தேர்ட் ஆப்வியஸ் மிஸ்டேக் என்ன தெரியுமா, நிறைய பேர் ஃப்ரெஷராக இருக்கும் பொழுது 2-3 ரோலுக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். சில பேர் டேட்டா சயின்ஸ் ரோல் அப்ளை பண்ணுவாங்க, சில பேர் ஃப்ரண்ட் எண்ட், சில பேர் வந்து வேற ஏதோ ஒரு ரோல் அப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெஸ்யூம் வந்து மாத்தவே மாட்டாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்க ரெஸ்யூமை மாற்ற வேண்டிய ஒரு இடம் எது அப்படின்னா உங்களுடைய ஸ்கில்ஸ். இப்போ ஒவ்வொரு ரோலுக்கும் ஒவ்வொரு ஸ்கில்ஸ் தேவைப்படும், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ரெஸ்யூமை மாற்ற வேண்டும். நீங்க டேட்டா சயின்ஸ் ரோலுக்கு போறீங்கன்னா அங்க வந்து என்ன மாதிரி விஷுவலைசேஷன் டூல், என்ன லாங்குவேஜஸ் அப்படின்னு அதுக்கு மாறுதல் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ரோல்ஸுக்கு என்ன ஸ்டாக் யூஸ் பண்றீங்க அப்படின்னு போகணும். அதே மாதிரி பிசினஸ் அனலிஸ்ட்னு அதுக்கு வேற சில ஸ்கில்ஸ்லாம் தேவை. ஸோ நீங்க உங்களுடைய ரோலுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய ரெஸ்யூம்ல இருக்கக்கூடிய கீ ஸ்கில்ஸை மாற்றவில்லை அப்படின்னா டைரக்டா உங்களுடைய ரெஸ்யூமை செலக்டவே பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா, உங்களுடைய ரெஸ்யூம்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 4 லைன்ஸ் தான் வந்து சம்மரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த சம்மரியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னவாக ஆக நினைக்கிறீங்க, வாட் இஸ் யுவர் எய்ம் ஆர் உங்களுடைய ஆஸ்பிரேஷன் என்ன அப்படின்றத ஒரு சின்ன 2 லைன்ல உங்களுடைய ப்ரொஃபஷனல் கோல்ஸ் என்ன அப்படின்றத எழுதணும். ஸோ ஏன் இந்த ரோலுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்றதும் உங்களால எந்த அளவுக்கு அந்த ரோலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்றதையும் அந்த 2 லைன்ல படிச்சா நமக்கு புரிஞ்சிடும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா வெவ்வேறு ரோல்ஸுக்கு அப்ளை செய்யும் பொழுது இந்த சம்மரியையும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நிறைய பேர் ரெஸ்யூமை வந்து மாற்றுவதே கிடையாது. ஸோ நீங்க வேறு டிஃப்ரெண்டான ரோல்ஸுக்கு அப்ளை பண்றீங்கன்னா அலாங் வித் யுவர் ஸ்கில்ஸ் உங்களுடைய கீவேர்ட்ஸ் இந்த சம்மரியையும் சேஞ்ச் பண்ணணும். சில முக்கியமான வேர்ட்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த சம்மரி வந்து குட் டு கோ. பட் கண்டிப்பாக நீங்க சேஞ்ச் பண்ணணும். கடைசியில வெரி க்ரூஷியல் பாயிண்ட், உங்களுடைய ரெஸ்யூம் 1 பேஜ் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1.5 பேஜஸ்க்கு மேல அது போக வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படி அதுக்கு மேல போகுது அப்படின்னா நீங்க நிறைய அன்வான்டட் இன்ஃபர்மேஷன் அதுல வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்க ரிவ்யூ பண்ணினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கண்டென்ட் விதின் 1 பேஜ் வந்துடும். சப்போஸ் உங்களுடைய பேஜஸ் வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் நான் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே நான் காட்டணும் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா கூட அதுல கரெக்டான பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க ஹைலைட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அந்த கண்டென்ட் வந்து வேஸ்ட் தான். பிகாஸ் அங்கங்க ஹைலைட் பண்ணக்கூடிய சில முக்கியமான கீவேர்ட்ஸ் மட்டும் தான் அந்த 20 செகண்ட்ஸ்ல பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். And until I meet you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே.